தயாரா? அஜீஸ் போய் நீங்க உங்க பைபிளே போயிட்டீங்களே, மார்க் 16:17-18 செஞ்சு காட்டியிருக்கணுமே, அதையே செய்ய முடியல உங்களால. இது அஜீஸுங்க, அது டூப்ளிகேட் அஜீஸ்ன்னு சொல்லிட்டோம் நாங்க. நீங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லையே. இல்ல, அதாவது இவங்களுக்கு விவாதம் பண்ற விஷயங்கள்ல ஆரம்பத்தில் சொல்றாங்கல்ல, ஹதீஸினுடைய தரமே முதல்ல ஒப்பந்தத்திலே சொன்ன, ஹதீஸினுடைய தரம் என்ன, குர்ஆனுடைய தரம் என்ன, அதனுடைய விரிவாக்கம் என்னங்கிறது அழகான முறையில் சொன்னோம். திரும்ப நீ ஹதீஸ் அஜிவா பேசி ஹதீஸ் சொல்றீங்களே, ஹதீஸினுடைய தரத்தை தெளிவாக நம்ம சொன்னோம். அதே மாதிரி நீங்க இப்ப சொல்லக்கூடிய வால் போஸ்ட் அந்த மாதிரி விளம்பரம் பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்னு நீங்க முதல்ல என்னென்ன விட்டீங்க, விவாதத்துக்கு அழைச்சோம், டிஎன்டிஜி அழைச்சோம், அப்படி அழைச்சோம், இப்படி அழைச்சோம், வரல எல்லா இதுவும் சொன்னதுனாலதான் நாங்க போட்டிருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம உருவாக்கணும். நீங்க தான் முதல்ல ஆன்லைன்ல ஒளிபரப்பும் போது ஆன்லைன்ல உலகத்துல எல்லாம் பாக்குறாங்க, ஆன்லைன்ல ஒளிபரப்பு என்னங்க, ஒரு ஆளுக்கு 1 லட்சம் பேர் பார்க்க போறான், அதை நீங்க மறுக்கிறதே உங்களுடைய கொள்கையினுடைய தவறு தெரியுது. அதனால இந்த அடிப்படையில் என்னன்னு சொன்னா, இப்ப 2 பேருக்கும் நம்ம ரெடியா தான் இருக்கணும். அவருடைய தனியானாலும் சரி, ஜமாத்தா இருந்தாலும் சரி, 2 கிராம் ஓகே சொல்லிருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நான் சொன்னா கமிஷனர் நேரம் முடிஞ்சிச்சு. பின்னாடில இருந்து வர்றேன், உங்களுடைய வாதங்களுக்கு பின்னாடில இருந்து வரேன், பதில் சொல்லிட்டு வரேன். நீங்க சொன்னீங்க நாங்க வால்போஸ்ட் ஒட்டணும், நோட்டீஸ் ஒட்டணும். முதல்ல அங்கேயே ஆரம்பமே பிரச்சனை. ஏன் வால்போஸ்ட் ஒட்டணும், நோட்டீஸ் ஒட்டணும்னா ஏன் செஞ்சீங்கன்றதான் கேள்வியே. ஏன் செஞ்சீங்க, ஒப்பந்தத்தை மீறி ஏன் செஞ்சீங்க, முதல்ல அதுதான் பிரச்சனை. அதுக்கப்புறமும் நம்முடைய விவாதம் நடந்தது. விவாதம் நடந்தது போது 2 பக்கம் தான் லைவ் பண்ணோம். நீங்க மட்டும் லைவ் பண்ணல, நாங்களும் லைவ் தான் பண்ணோம். அது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் உங்களுடைய அந்த வால் போஸ்டும் பிளக்ஸும் பண்ண பிரச்சனை தான் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற மக்கள் மத்தியிலையும் ஒரு பரபரப்பு ஏற்படுத்தி விட்டு, போலீஸோட இன்டெலிஜென்ஸுக்கும் பரபரப்பு ஏற்படுத்தி விட்டு பிரச்சனையை உண்டு பண்ணி இந்த விவாதத்துல இருந்து நழுவணுங்கிறதா உங்களுடைய அந்த திட்டம்ங்கிறத அதுக்கு பிறகு நாங்க உணர முடிஞ்சது. அதை அந்த கமிஷனுடைய லெட்டர்ல இருந்தே வெளியே வந்தது அந்த விஷயம். அந்த அளவுக்கு நீங்க பொய்யர்களா இருந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது தெளிவு. அது எந்த மாற்றம் கிடையாது. 2வது சகோதரர் ஜெய்சங்கர் சொன்னாரு, என்ன நீங்க பொய்யர்னு சொன்னீங்க அப்படின்னாரு. முதல்ல அதை நீங்க நிரூபிக்கணும். நாங்க சகோதரர் ஜெய்சங்கர் பணத்துக்கு மாறினார் நான் சொன்னேன், எல்லா சாட்சியோடைய அமைப்பு சொல்லுச்சு அப்படிங்கறத இப்ப நீங்க இந்த இடத்துல நிரூபிக்கணும். அதுலயே நீங்க பொய்யர்கள் அப்படிங்கறத நிரூபிச்சிட்டீங்க. ஏன்னா அதை நாங்க தெளிவா விளக்கி இருக்கிறோம். எங்களுடைய இதுல சகோதரர் ஜெய்சங்கரை குறித்து எந்த ஒரு விவாதம் நாங்க வைக்கல. நாங்க வைத்த விவாதம் டிஎன்டிஜே பொய் சொல்லக்கூடிய அமைப்பு. அதுல எங்களுக்கு தெளிவான ஒரு தெளிவு இருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவு எங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். ஏன்னா டிஎன்டிஜே ஆரம்பம் கொண்டே பொய் சொல்லக்கூடியவர்களாக எங்கிட்ட இருந்திருக்கிறாங்க. பல காரியங்கள பொய்களை அவிழ்த்து விட்டு இருக்கிறத நாங்க பாக்குறோம். இதே ஜெய்சங்கர் அவர் இப்ப கூட ஜெய்சங்கர் அவருடைய விஷயத்துல கூட ஜெய்சங்கர் என்ன பத்தி விவாதம் பண்ண வாங்கன்னு கூப்பிட்டாரு. தனி மனித விவாதங்கிறனால அவர் கூட நீங்க போக வேண்டியதானேன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க நல்லா அந்த வீடியோ மீண்டும் கவனித்து பாத்தீங்கன்னா தெரியும். அவர் சொல்றாரு பைபிளை குறிச்சே பேசலாங்க, பைபிளை குறிச்சு பேசினா வாங்க அப்படிங்கிறார். அப்பதான் நாம சொல்றோம் பைபிள் குறிச்சு நாங்க பேச தயாரு, பைபிள் குறிச்சும் பேச தயார், குர்ஆன் ஹதீஸ குறிச்சும் பேச. ஏன்னா நீங்க இஸ்லாமுக்கு போயிருக்கீங்க, அதுவும் டிஎன்டிஜே ஒரு பெரிய அமைப்புல இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அதற்கும் நாங்கள் தயார் என்று சொல்லி அந்த விஷயத்தை குறித்து விவாதம் பண்றதுக்கு உங்களை முன்னிறுத்தி வாங்கன்னு சொன்னோம். நாங்க விவாதம் வர வேண்டாம்னு சொல்லல. குர்ஆன் ஹதீஸையும் பைபிளையும் பற்றி விவாதிப்போம், உங்களை முன்னிறுத்தி வாங்க. ஏன்னா உங்களுக்கு பைபிள் ரொம்ப தெரியும். ஏற்கனவே தௌஹீத் ஜமாத் சான் அமைப்பு கூட பைபிள் குறித்து பேசி ஜெயிக்க முடியல, பல இதுல தப்பிச்சு போயிருக்காங்கிறது நல்லா தெரியுது. அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் நீங்களாவது வாங்கல, தலைமை ஏற்று வாங்கல. ஏன்னா முன்னாள் கிறிஸ்தவ இதுல எல்லாம் நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோம். அதுலயும் அவரை பத்தி நாங்க உண்மையாலுமே எடுக்கல. என்ன காரணம்னா அவருக்கு ஒண்ணுமே தெரியலங்கிறதா விஷயம். ஏன்னா ஜெரி தாமஸ் யாருன்னு இப்ப இவங்க சொல்லி கொடுத்து தெரியுது. தௌஹீத் ஜமாத்துக்காரங்க உட்கார வச்சு உள்ள மண்டையில ஏத்தி வர்றதா அவருக்கு. அவரா படிச்சு வந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அவர் யெகோவா விட்னஸ்ங்கிற ஒரு அமைப்போட இதை எடுத்துட்டு ஜெரி தாமஸ் நீங்க கொடுத்த புக்கு ஜெரி தாமஸ்க்கும் ஜெகோவா விட்னஸ்க்கு என்ன சம்பந்தம், அட்லீஸ்ட் அந்த விமர்சனத்துக்கும் ஜெரி தாமஸ்க்கு என்ன சம்பந்தம், ஒரு அதைவாவது நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஜெரி தாமஸ் யாரு, அந்த விவாதத்தை போட்ட அந்த நபர் யாருன்னா சம்பந்தம் இருக்கா 2 பேருக்கும் எதுவுமே தெரியாம ஏதோ ஒன்ன வச்சுக்கிட்டு ஆதாயம், என்ன ஆதாயம் நாங்க சொல்ல, நீங்க பணத்துக்காக பண்றீங்க அதெல்லாம் சொல்ல, ஏதோ ஒரு ஆதாயத்தை தேடுறீங்க அப்படிங்கறது தெளிவு. அதுல எந்த மாற்றம் கிடையாது. அடுத்தது என்ன சொல்ல வர்றீங்க, இப்ப பாருங்க நீங்க எந்த அளவுக்கு பொய்யர்கள் அப்படிங்கறத இந்த இடத்துல இறைவன் காமிச்சிட்டாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த இடத்துல இறைவன் காமிச்சிட்டான். அதான் இறைவனுடைய நாட்டம். இதெல்லாம் சொன்ன டிஎன்டிஜியோட நாடகம்னு. இது உள்ள ஏறணும்னு ஹபீபுல்லா பாய் சொன்னாரு, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்க தான் வெங்கடேஷ் நீங்க தான் வர்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இந்த லெட்டர் 25ஆம் தேதி டிராஃப்ட் பண்ணிருக்காங்க. இந்த லெட்டர் 25ஆம் தேதி டிராஃப்ட் பண்ணிட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சார் இப்படி வெங்கடேஷ் தெரியுமா? எந்த அளவுக்கு இவர்கள் பொய்யர்கள் அப்படிங்கிறத இங்கேயே நிரூபிச்சார் இறைவன். அதான்
பொய் சொல்ற ரொம்ப நாளைக்கு தாங்க பிடிக்க முடியாது. அது வந்து தெளிவு. ஒரு அரை மணி நேரத்துக்கு இங்க வந்து ஒரு 3/4 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ளே நீங்க பொய்யர்கள் நிரூபிச்சாங்க. என்னன்னா இங்க வரும்போது அவங்களுக்கு தெரியாதான் சாணம் இப்படி வெங்கடேசன் சொல்லிட்டு வந்தவங்க பார்த்துதான் சொன்னாங்க. வந்தவங்க பார்த்து சொன்னாங்களா அவர் வந்து வெங்கடேசன். ஆனா வர்றதுக்கு முன்னாடி நேற்றைய தினத்திலே ஜயத் இப்ராஹிம் அவருடைய பெயர்ல டிராஃப்ட் பண்ணி ஜயத் இப்ராஹிம் கையெழுத்து போட்டு தலைவருடைய இதோட கூட வந்திருக்காங்களாம். என்ன ஒரு பித்தலாட்டம் நடந்து கொண்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு பொய்யர்கள் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயத்த பொய்யா சொல்லி பண்ணணும். அப்ப உங்களுக்கு என்னன்னா, ஏன் உங்களுக்கு சாட்சி அமைப்போட மெயில் ஐடி இல்லையா? இந்த லெட்டர் சாட்சி அமைப்பு மெயில் ஐடிக்கு அனுப்ப வேண்டியது. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வரீங்க? அவசியமே இல்லையே. யாரோ ஒரு பாய் சொன்னாரு அப்படின்ட்டு உடனே நீங்க புறப்பட்டு வரீங்களே. நாங்க சாதனை நண்பர் சொன்னார்னு வந்தோம், நீங்க தலைமை செயலர் இருந்து அமைப்புல இருந்து வரீங்க. என்ன அவசியம் இருந்தது உங்களுக்கு? எங்களுடைய மெயில் ஐடிக்கு நீங்க இந்த லெட்டர் அனுப்பிச்சிருந்திருக்கலாமே. உங்களுக்கு தைரியம் இருக்கு. டிராஃப்ட் மெயில்ல தான் அனுப்பி மெயில தான் அனுப்பிச்சிருக்கீங்க. எங்ககிட்ட இருக்கிற இதுல வந்து நீங்க இது வரைக்கும் மெயில தான் அனுப்பிச்சிருக்கீங்க. உங்ககிட்ட மெயில் ஐடி இருக்குது, எதனால நீங்க அனுப்பல? நேத்து நைட்டே அனுப்பிச்சிருந்திருக்கலாமே எங்களுக்கு இந்த விவாத ஒப்பந்தத்தை. இவ்வளவு நேரம் நீங்க கையில வச்சிருக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுல இருந்தே தெரியுது நீங்கள் வந்து பொய்யர்கள் அப்படிங்கறது எந்த மாற்றம் இல்ல. டிஎன்டிஜி அமைப்பு பொய்யை தவிர வேற எதுவும் பேசாது அப்படிங்கறதுல படிப்படியா நீங்க நிரூபிச்சுட்டு வர்றீங்க. அது இன்றைக்கும் நிரூபித்து விட்டீங்க. இறைவனுக்கு தான் மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அடுத்தது, இப்ப நீங்க சொன்னீங்க இந்த பைபிள் குறித்து எங்களுக்கு என்ன கேள்வி இருக்கு, நாங்க பதில் சொல்ல தயார். இப்ப நீங்க சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னீங்க. ஆனா முதல்ல விவாதம் முடிஞ்சதுக்கு பிறகு jesusinvites.comல கேள்வி கேட்கப்படுது. என்ன கேள்வி கேட்கப்படுது? அஸ்ஸலாமு அலைக்கும், கிறிஸ்தவருடன் வேறு என்ன தலைப்பில் விவாதம் நடைபெற இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பிஜே அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. எந்த டேட்ல பதில் சொல்றாங்க? இதோட டேட் பாத்தீங்கன்னா இது வந்து மே மாசத்துல சொல்லப்பட்டது. jesusinvites.comல நீங்க போய் பார்க்க முடியும். அதுல கேட்கிறாங்க எப்ப மிச்ச தலைப்பு கேட்கிறாங்க. கிறிஸ்தவருடன் என்னென்ன தலைப்பில் விவாதிக்க வேண்டும் என்பது குறித்து ஒப்பந்தத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தத்தை முழுமையாக வாசிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒப்பந்த லிங்க் கொடுத்திருக்கீங்க. இதில் பல தலைப்புகள் ஜோடியானவைகள் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, ஆனால் பைபிள் பற்றி விவாதம் முடிந்த பின்பு குர்ஆன் தலைப்பை பொறுத்து ஒரு முக்கியமான லைவ் பண்ணக்கூடாது என்று சொல்லி இதெல்லாம் வந்து போலி. லைவ் பண்ணக்கூடாது. இப்ப நீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இங்க வீடியோ இருக்கு, இதெல்லாம் எடுக்கிறதுனால எதுவுமே பிரச்சனையே கிடையாது, எங்களுக்கு அந்த குற்றச்சாட்டு வந்து இதாகாது. நீங்க இத்தனை நாள் விவாதங்கள் உள்ளுக்குள்ள அறையில வச்சுதான் நடந்தது. ஆனால் பிரச்சனை இருக்குன்னு தெரிந்தும் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தப்பிக்கணும். லைவ் தான் பண்ணுவோம் நீங்க. அப்படியானால் இப்ப குர்ஆன் டிபேட் முடிஞ்ச உலகம் பூரா நீங்க முன்னாள் டிவிடி கொடுக்க முடியலையா? உங்க இன்டர்நெட்ல வந்து யாரும் டிவிடி பார்க்கலையா? ஒரிஜினல் டிவிடிஸ் யாரும் பார்க்கலையா? எந்த அளவுக்கு பொய் சொல்றீங்க நீங்க? ஏன் உங்களால முடியல? நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல சொல்லி தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறீங்க. அடுத்தது பிஜே அவர்கள் என்ன பதில் சொல்றாங்க? அவர்கள் தரப்பில் மற்ற தலைப்புகள் குறித்து பேசினால் இப்பொழுதும் விட்டுக் கொடுத்தது போல் கொடுத்து அந்த தலைப்புகளையும் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அவர்கள் ஆர்வம் காட்டாவிட்டால் நாமும் விட்டு விடுவோம். இது வந்து பிஜே அவர்கள் போன மே மாசம் மே ஜூன்ல கொடுத்த இதுக்கு பிறகு நம்மளுடைய வீடியோவும் அவர்களுக்கு லிங்க் கொடுக்கப்பட்டு அது இந்த தளத்துல இருக்கு. அந்த தளத்துல கொடுத்து கேட்கிறாங்க, ஏங்க இந்த மாதிரி சேனல் வெங்கடேசன் அனுப்பி இருக்கிறாரு, நீங்க விவாதத்துக்கு அவர் தயாராக இருக்கிறாரு சொல்லுறாங்க. நீங்க தயாராக கேட்கும்போது அந்த லிங்க் இன்னும் jesusinvites.comல இருக்கு. அப்படி சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னாரு. இதுவும் போய் தான். இவர்களும் இன்டர்நெட்ல தான் பதில் சொல்லியிருக்காங்க, நாமும் இன்டர்நெட்ல தான் பதில் சொல்றோம். என்ன சொல்றோம்? நம்ம ஆல்வேஸ் வெல்கம், சாட்சி அமைப்பு ரெடியா இருக்குன்னு வீடியோ விட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன சொல்ல வராங்க? அவர்கள் பேசட்டும், பேசிக்கொண்டே இருக்கட்டும், அவர்கள் சொல்லுறதுல இருந்து நம்ம பாயிண்ட புடிச்சு வருவோம், அப்புறம் நாங்க கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 1.5 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல இன்னைக்கு நாட்கள் கடத்திட்டு 3 இடத்துல இன்னைக்கு வந்து சகோதரர் ஜெய்சங்கர் மூலமாக நம்ம பேசியாச்சு. அப்பவும் நம்ம வாய்ப்பு கொடுத்துக்கிறோம். நீங்க விவாதம் வந்ததுக்கு எங்க மெயில் ஐடி இருக்கு. குர்ஆன் ஹதீஸ்கள் குறித்து ஜெய்சங்கர் அவர்களை முன்னிறுத்தி நீங்க வாங்க. ஏன்னா என் கூட விவாதம் பண்ண முடியுமா, என் மகளுடன் விவாதம் பண்ண முடியுமா அப்படிலாம் கேட்டவரு இப்ப சவுண்டே காணும். லெட்டர் அனுப்பிச்சு போட்டு நம்மளும் வந்துட்டு இருக்கிறாரு. அட்லீஸ்ட் நாங்க அதே எப்படி வந்து எங்களுடைய அமைப்புடைய பதில நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே அமைப்புடைய பதில வந்து அதே மாதிரி எங்களுடைய இணையதளத்துல நாங்க வெளியிட்டு இருக்கிறோம். அது எங்களுடைய இணையதளம் உங்களுக்கு தெரியும், அது எந்த மறுப்பும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இப்ப வந்து விவாதத்துக்கு இதே தருமபுரியில அதே நபர் பேசும்பொழுது அப்துல் ஹமீத் பாய் பேசும்பொழுது அவர்கிட்டையும் நீங்க வந்து சரியான பதில் சொல்லாம அவர் வந்து இல்ல நாங்க சாணம் வெங்கடேசன் பேச மாட்டோம், வேற ஆட்கள் கூட தான் பேசுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நேரத்தே டிராப் பண்ணிட்டு வந்துட்டு அட்லீஸ்ட் அவர்கிட்ட சொல்லிருக்கலாம், இல்ல எங்க அமைப்புக்கு நீங்க அனுப்பிச்சிருக்கலாம். இதுலயே நீங்க தெரியுது ஏதோ ஒரு ஒரு நாடகம் நடிக்கிறீங்க. இந்த இதை வந்து நீங்க டைரக்டா எங்களுடைய சாட்சி அமைப்புக்கு அனுப்பும்படி நாங்க கேட்டுக்கொள்கிறோம். இதை வந்து தயவு செஞ்சு நீங்க சாட்சி அமைப்புடைய இமெயில் ஐடியில திரும்ப அனுப்புங்க. பப்ளிக்ல ரிலீஸ் பண்ணுங்க. அந்த பப்ளிக்ல ரிலீஸ் பண்ணதுக்கு
இறைவனுடைய நாட்டப்படி நிச்சயமா நாங்க வந்து விவாதம் நடத்துறது தயாரா இருக்கோம். டிஎன்டிஜி எந்த அரங்கத்திலையும் சந்திக்க நாங்க தயாரா இருக்கோம். அது எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஏன்னா எங்களுடைய வேதம் உண்மைன்னு எங்களுக்கு தெரியும். உங்களுடைய குரானும் ஹதீஸும் பொய்ன்னு நிரூபிச்சிருக்கோம். அந்த நிரூபணங்களுக்கு இன்னைக்கு அத்தாட்சி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் உங்க குரான் சொல்லுகிறது, ஹதீஸ் குரான் சொல்லுகிறது, இந்த தோராவும் இஞ்சிலும் பொய்ன்னு சொல்லுகிறது, திருத்தப்பட்டிருக்குன்னு சொன்னதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்ல. ஏன்னா நீங்க உங்க குரானுடைய அந்த 4வது விளக்க உரையை நீங்க மாத்தணும். மாத்தலன்னா நீங்க வந்து இன்னும் பொய் சொல்லுவா இருக்கீங்கன்றது இதுல இருந்து முடிவாகும். எந்த வாதத்துக்கும் நாங்க தயாரா இருக்கோம். இப்போ நாங்க சொல்றோம், என்ன வாதனா வச்சுக்கலாம். ஒருவேளை லைவ் பண்ணணுமா நீங்க வாங்க, எங்களுடைய அமைப்புல இருந்து நாங்க அனுப்புறோம். போய் போலீஸ் பர்மிஷனோட 2 அமைப்புல சேர்ந்து போலீஸ் பர்மிஷனோட பர்மிஷன் வாங்கி விவாதம் பண்ண முடியுமா தாராளமா பண்ணலாம். இது ஒப்பந்த ஷரத்து, அதை முடிவு பண்ணிக்கோங்க. அது ஒப்பந்த ஷரத்துல இருக்கு. 2 பேரும் சேர்ந்து போலீஸுடைய பர்மிஷன் வாங்கணுங்கிறது ஒப்பந்த ஷரத்து. இதுக்கு நீங்க தயாராக இருந்தால் சொல்லுங்க. இமீடியட்டா அடுத்த வாரம் நீங்க சொன்ன டேட்லயே நீங்க இமீடியட்டா மெயில் அனுப்புங்க. சொன்ன டேட்ல நாங்க ஆட்கள் அனுப்புறோம். அதாவது விவாதம் நடத்துவதற்கு ஷாம் அமைப்பு எப்பொழுதும் தயாராக இருக்கிறது. நாங்க எல்லாருமே வந்து நீங்க கொடுத்த இமெயில் ஐடிக்கு நாங்க எல்லா இமெயில் ஐடிக்கு நாங்க பதில் கொடுத்திருக்கிறோம். அதற்கு உண்டான ஆதாரங்கள் எங்களுடைய வெப்சைட்ல இருக்குது, உங்களுடைய வெப்சைட்ல இருக்கிறது. இப்ப நீங்க சொன்ன இந்த லெட்டர் பிரகாரம் எங்களுடைய இமெயில் ஐடிக்கு இந்த நீங்கள் அனுப்பிச்சு கொடுத்தால் நாங்கள் விவாதம் நீங்கள் சொன்ன இடத்துல சொன்ன நேரத்தில் வச்சு நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின்படியே ஒப்பந்தத்தின்படியே வந்து எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிடாத ஆளுங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயமே சான்றா இருக்கு. இந்த பேப்பரை வச்சுக்கிட்டு சொல்லிட்டு நேரத்தை எழுதுனது முன்னாடி எழுதுன்னு சொல்றாப்புல. முதல்ல வந்து வெங்கடேசன் சார் பேசும்போது என்ன சொன்னாப்ல, இவரு வந்து நாங்க விசாரிச்சோம். என்ன விசாரிச்சோம், வெங்கடேசன் சார் வந்து பாரதியார் கூட நாங்க அழகா பேசுவார்னு சொல்லி விசாரிச்சோம். யாருக்கு விசாரிச்சாங்க, எங்கிட்ட தான் விசாரிச்சாங்க. விசாரிக்கும் போது என்ன செய்யணும், வெங்கடேசனா இருக்கலாம், அங்க அவர் தான் இருக்கிறாருன்னு சொல்லி அந்த அடிப்படையில் தான் இதை நாங்க தயார் செஞ்சது. ஆனா வெங்கடேசன் தான் வராருங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் கிடையாது. வெங்கடேசன் 1000 வெங்கடேசன் இருக்கலாம், அப்ப இந்த வெங்கடேசன் வராரா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் நாங்க என்ன செஞ்சுட்டோம், ஆள் ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வந்துட்டோம். இவர் ஏற்கனவே நம்ம விசாரிச்சு சொல்றதுல விசாரிச்சதுல வெங்கடேசன் அப்ப அவரா தான் இருக்கும், கன்ஃபார்மா நமக்கு தெரிஞ்சு போச்சு. ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிட்டு அவரு தானா அவர் ஆள் வரல. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆள் வந்து சொல்றாங்க அவரே தான். அவர் என்ன கன்ஃபார்ம் ஆயிட்டு இதுல என்ன குழப்பம்? இது ஒரு குழப்பமும் கிடையாது. ஏற்கனவே நீ உங்க வார்த்தையிலே சொல்றீங்க, அவர் போட்டு விசாரிச்சீங்கல்ல, விசாரிக்கும் என்ன சொன்னீங்க, மத்த பாதிரியாரோட வெங்கடேசன் அழகா பதில் சொல்லுவாருன்னு சொன்னாரு. யாருக்கு கேட்டா நீங்களே சொன்னீங்கல்ல, தகுதி மாத்த தான் கேட்டான்னு சொன்னீங்கல்ல. அந்த அடிப்புல எங்கிட்ட கேட்டதுல அந்த வெங்கடேசன் தான் இருக்கும், வரட்டும் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி ஓடுறாரு. மெயில் அனுப்பிச்சு சொல்றாங்கல்ல, மெயில் அனுப்பிச்சு பதில் இல்ல யாருக்குமே பழைய மெயில் தான் இருக்குது. அதனால நேரடியா பிடிக்கணும் தான் நேரடியா பிடிக்க வந்துருக்கிறோம். அந்த வெங்கடேசன் கன்ஃபார்ம் ஆன இடம் தான் இது. அதை வெளியிடணும். அதாவது முதல்ல என்ன சொன்னாங்கன்னாக்கா, நாங்க எங்களுடைய மேடைகள் தான் சொல்லிட்டு தான் இருக்கிறோம், நாங்க மத்த எல்லா விவாதத்துக்கும் தயார்னு சொல்லிட்டு சைடு தான் ஓடணும்னு சொல்லிட்டாரு. சரிங்க, இப்படி சொன்னீங்களே, என்னங்க விவாதத்துடைய ஒப்பந்தம் நீங்க புடிங்கன்னு கொடுத்தாக்கா எங்களுக்கு மெயில் ஐடி இருக்குது, அதுல அப்படிங்க விவாத காலத்துல நீங்க பேசுறீங்க. மெயிலே அனுப்பிடணும். தொடர்ந்து பாருங்க, 28 மெயில் அனுப்பிருக்கோம், 38 மெயில் அனுப்பிருக்கோம். போன மாசம் ஒரு மெயில், போன வாரம் வரைக்கும் ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கோம். இது வரைக்கும் பதில் இல்லை. நீங்க என்ன பயந்து ஓடுறீங்கன்னாக்கா, நீங்க சொன்னது நியாயமா இருக்கும். நீங்க இப்போ எதுவுமே பொத்தாம்பதுவா பேசிட்டு போவாங்க, இப்படி எல்லாம் தயார் பண்ணிட்டு வந்திருக்கோம். அல்லாஹ்வுடைய எல்லா புகழும் இறைவனுக்கு தான். எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, ஒருவேளை அந்த வெங்கடேசனா இருந்தாக்கா இது நம்ம கொடுத்துருவோம், இல்ல வேற வெங்கடேசன் தான் நம்ம பேசிட்டு வந்துருவோம் ரீதியில வந்தோம். வந்தது பார்த்தா இப்படி இருந்தாரு. அந்த நேரம் அந்த நேரம் பார்த்து இவர் வாய் சவாலால விட அந்த நேரம் பார்த்து கொடுத்து லாக் ஆயிட்டாரு. லாக் ஆன உடனே மறுபடியும் நீங்க மெயிலுக்கு அனுப்புங்க. நீங்க ஆரம்பத்தை சொல்லிருக்கணும். ஏன் இப்பதான் சொல்றீங்கல்ல, நான் வந்தோட அந்த குற்றச்சாட்டை வச்சோம் இல்ல, இத்தனை விவாதத்துக்கு ஏங்க வருதுன்ட்டு, எங்க நாங்க தயாரா இருக்கிறோங்க, நீங்க வேணா மறுபடியும் மெயில் அனுப்புங்க. அப்ப சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே. அங்க ஓடிட்டாரு, இவர் இங்க ஓடிட்டாரு, எழுத்துப்பூர்வமா இல்லாதது கற்பனை கதையெல்லாம் நீங்க சொல்றீங்க. நாங்க வந்து இப்ப எழுத்துப்பூர்வமா கொடுத்துருக்கோம், கேமரா முன்னாடி கொடுத்துருக்கோம். நீங்க உண்மையாளர் இருந்தா லபுக்கு வாங்கிடணும். இதான் நல்ல சான்ஸ். வாங்க, நீங்க தப்பிச்சிட்டு இருந்தீங்களே, நாங்க பாத்துக்கிறோம். எப்ப வரணும் வாங்க, எல்லாத்தையும் போடுவோம். இனி உங்களை விட மாட்டோம். நீங்க நல்லா வசமா மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை என்ன செஞ்சிருக்கிறாருனாக்கா, இது வந்து நீங்க வச்சுக்கீங்க. இப்ப வாங்கிட்டு போனா நான் எங்க போய் பதில் சொல்லுது, நம்ம எல்லாம் கேட்பாங்க, என்னது எல்லா விவாதத்துக்கு போயிட்டு ஒரு கலந்துரையாடல் போயிட்டு இப்படி லாக் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்பான்னு சொல்லிட்டு நைஸா குடிச்சு விட்டு நழுவி விட்டு செல்றதுக்கு நீங்க பாக்குறீங்க. அப்ப இதை நீங்க ஒரு வாய்ப்பா பயன்படுத்துறீங்க. உங்களுடைய வாத பிரகாரம் நாங்க பயந்து ஓடிட்டு இருக்கிறோம், நாங்க தான் வரல அப்படின்னா நாங்க வழிய கொடுக்குறோமே, இதை நீங்க வாங்க மாட்டேங்கிறீங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்கா, நாங்க பயப்படுறேன்னு சொல்லிட்டு பயந்து ஓடிட்டு இருந்தா பயப்படுற மாதிரி ஆயிடாது.
இதை நீங்க உண்மையிலே வாங்கி வச்சுட்டு நீங்க சவால் விட்டுக்கணும். இதை திருப்பி கொடுக்கறதுல இருந்து உங்களுடைய நடுக்கம், பயம், அந்த ஓடக்கூடிய எல்லா விஷயமும் எல்லாமே பதிவாகுது. அப்ப நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இப்படிலாம் நம்ம இப்படி நடந்துக்கலாமா, ஏன் இப்படி நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லி நீங்க பாக்கணும். விவாத லைவுக்கு இவ்வளவு போலீஸ் பர்மிஷன் கொடுக்கறாங்க, நாங்க எங்க இடத்துல வாங்க ஒப்பந்தம் நடத்தி ஆகணும், மண்டபமும் கிடைக்கலன்றாங்க. நைட்டு காலையில விவாதத்துக்கு நைட்டு 12 மணி அனுப்புறாங்க, லைவை இங்க உடனடியா நிறுத்தி ஆகணும். இந்த நைட்டு 12 மணி வரைக்கும் வரேன்னு சொல்லிட்டு காலையில பார்த்தா ஆளே காணும். வராமல் ஒரு விவாதத்தை நடத்திருக்கிறோம், முன்னாடி காலியா இருக்கு, வந்துன்னு சொல்லிட்டு கேமராமேன் பார்த்துட்டு போயிருக்காரு. கேமராமேன் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு, வராம நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒண்ணு இவங்க பயந்து வளர்ந்த காரணம் ஆதாரம் இருக்குது. இவங்க தரப்புல கேசட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க அவ்வளவு பலமான அமைப்பு கிடையாது, எங்க இடத்துல அந்த மாதிரியான ஒரு பொருளாதார வசதி கிடையாது, எங்க இடத்துல மீடியா கிடையாதுன்னு சொன்னவங்க. ஏன் எங்களுக்கும் வெப்சைட் இருக்கு, நாங்க அதுல வீடியோ அப்லோட் பண்றோம், நீங்க அதை பார்க்க வேண்டியதான்னு சொல்றாரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்களுக்கு அவ்வளவு வசதி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க 30 ரூபாய்க்கு டிவிடி போடுறோங்க. நாங்க பெரிய அமைப்பு, பல பொருளாதாரம் இருக்கு, மீடியா இருக்கிறனால 30 ரூபாய்க்கு டிவிடி போட்டு மார்க்கப்படி சென்ட்ரல் சொல்லிட்டு நாங்க கஷ்டப்படுறோம். 100 ரூபாய்க்கு டிவிடி நல்லா பேக்கிங் கூட போட்டு விட்டு அதுல முன்னாடியே வந்து சொல்லி பேசுறது, இதுல காரியம் குறித்து பேசியிருக்கிறார்கள், நீங்க விசுவாசத்தை பலவீனத்தை எழுதுறாங்க சொல்லிட்டு எடிட் பண்ணாம கொடுக்க வேண்டிய கேசட்டுக்கு முன்னாடி ஒரு பேசி இதெல்லாம் நீங்க நம்பிடாதீங்க, இவங்க பேசி இருப்பாங்க, இதெல்லாம் பயந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து போடக்கூடிய அளவுக்கு நீங்க போட்ட டிவிடியை நீங்க தோத்து கூடி குறுகி மக்கள் மத்தியில கொடுக்க முடியாம இருக்கிறது ஆதாரம். நாங்க கொடுத்து பல மக்கள் கேட்டு வேற வழி இல்லாம நிர்பந்தமா தான் நீங்க டிவிடி போட்டீங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் நாங்க சாட்சி ஒருத்தர் கொண்டு தொடர்பு கொண்டு பேசுறோம், எங்க விவாதம் ஆகி 3 மாசம் ஆச்சு, கேசட் எங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அது ப்ராசஸ்ல இருக்குது, இன்னும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு டிவிடி நாங்க போட்டு அடுத்த 3 நாள்ல நாங்க கொடுத்து மக்கள் மத்தியில போயிடுச்சு. ஆயிரக்கணக்கில் லட்சம் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் டிவிடி அங்கங்க கொடுத்துருக்கோம். தமிழகம், கேரளா, எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம். நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம், இலவசமான நம்முடைய மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. நாங்க தோற்றுனாக்க நாங்க பதில் சொல்லி நாங்க கொடுப்போமா? நீங்க ஏன் கொடுக்காம இருக்கீங்க, நீங்க இருக்கீங்க. அப்ப இதெல்லாம் முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறதே முடியாது. நீங்க ஒரு யானையே தூக்கி சோத்துல மறைக்கிறீங்க, பெரிய நகைப்புக்குரிய ஒரு காட்சியா இருக்கு. அப்ப இதை நீங்க வாங்கி இருக்கணும். உங்களுடைய பயம் பிதற்றல் எல்லாம் நீங்க இங்கேயே வெளிப்படுத்துறீங்க. வேணா என்ன செய்யலாம், இதே நாங்க வாங்கி ஒரு நிமிஷம் எவ்வளவு டைம் இருக்கு அதுல? 5:25 இல்ல, இன்னும் எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்க. 5 எக்ஸ்ட்ரா 4:32. சரி, இவர் என்ன செஞ்சிருக்கணும், இதே நீங்க கொடுத்துறீங்க, அடிஷனலா மெயில் அனுப்ப சொன்னா இதெல்லாம் வேணாம், நான் கொண்டு போய் எங்க போய் கொடுக்குறது, நான் போனா நான் போய் மாட்டிக்குவேன், ஏதோ ஒரு கலந்துரையாத கொண்டு போயிட்டு தவி ஜமாத்தால மட்டும் தப்பிச்சவனோட கொக்கி போட்டு எடுத்துட்டாங்க. அதான் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கான். எல்லா பக்கம் இவனுக்கு தான். நீங்க உண்மையால இருந்தா இதே வாங்கிட்டோம், ஒரு மெயில் ஒன்று அனுப்புங்க, உடனே போன் பண்ணி சொன்னீங்கன்னா இம்மிடியா உங்களுக்கு மெயில் வந்து முயற்சி நம்ம போக முடியுமா, இல்ல போய் முடியுமா நம்ம சொல்லுவோம். நீங்க உண்மையான இருந்தா இப்படி பார்த்துட்டு இப்ப மாட்டினாப்பா எல்லா மக்கள்கிட்ட தான் சொல்லணும், எல்லா விவாதம் ஓடிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி கலந்துரையாத போட்டு வந்துட்டாங்க, இனி நாங்க விட மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க செஞ்சிருக்கணும். நீங்க ஒரு நடுவில் ஒரு வார்த்தை நீங்க 2 பேரும் போய் போலீஸ் கமிஷனர் பர்மிஷன் ஆகிடும். சரி, பர்மிஷன் கொடுக்கலனாக்கா நாங்க எங்க தலைமையில ஏற்பாடு பண்றோம், வாங்க, உங்களை யார் கேட்க முடியும்? நாங்க லைவ் பண்றோம், உங்களை யார் கேட்க முடியும்? இந்த அளவுக்கு நாங்க வாசலை திறந்து வைக்கிறோம். எங்களுக்கு எந்த செலவும் இல்லாம உங்க வெப்சைட்ல லைவ் பண்ணாம நீங்க யாருக்கும் பதில் சொல்லாம எங்க வெப்சைட்ல எங்க லைவ்ல நாங்க எல்லாம் எழுதி தரோம். இதுல எந்த விதமான நாங்கெல்லாம் பொறுப்பு, எங்களுடைய தலைமையில் நடக்குது. எந்த கமிஷனும் எங்க தலைமையில் நிப்பாட்ட நாங்க பாத்துக்கிறோம். நாங்க எங்க தலைமையில எங்களுக்கு ஜனநாயக நாட்டில் உரிமை இருக்கிற பிரகாரம் நாங்க எங்களுடைய கலந்துரையாடல் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அது இந்திய அரசாங்கம் சாசன சட்டப்படி அதை தடுக்க முடியாது. ஒண்ணு அப்படி நாங்க இருக்கிறோம்னாக்க நீங்க வாங்க, மண்டபம் கிடைக்குதா, போலீஸ் பர்மிஷன் கிடைக்கலையா, எங்க மண்டபத்துக்கு வாங்க, போன தடவை உங்களை கண்ணியப்படுத்தி கரெக்டான முறையில் பண்ணணும். நீங்க வந்தீங்க, எல்லா விதமான பாதுகாப்பை நீங்க உணர்ந்தீங்க. இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி எல்லா தலைப்புகளும் இருக்கும், உங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்பு தரும். எல்லா தலைப்பும் நீங்க நடத்தி தான் ஆகணும். தௌஹீத் ஜமாத் ஆரம்பத்திலிருந்து குறியாணிக்கு ஒண்ணுல தப்பிச்சு ஓடிட்டீங்களேன்றதான் எங்களுக்கு ஆதங்கம். இன்னும் பல விதமான கோணத்துல இது சொல்லக்கூடிய பாவ விமர்சனமாக இருந்தாலும் சரி, கடவுள் கொள்கையாக இருந்தாலும் சரி, இறைவேதமாக இருந்தாலும் சரி, எந்த கோணத்தில் நாம் பைபிளை அணுகி ஆய்வு செய்தாலும் அது நிச்சயமாக இறைவன் புறத்திலிருந்து வந்தது இல்லைங்கிறதை நாங்கள் நிரூபிக்கிறது தயாரா இருக்கிறோம். இப்ப நீங்க தான் வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். எப்படி இருக்குன்னு சொன்னா, நீ திருடண்டா அப்படின்னு சொல்றேன்னு வைங்களேன், வந்து நிறுவிடா, கோர்ட்ல வந்து நிறுவி அப்படின்னு சொன்னா நான் நிரூபிக்க தயாரு, ஆனா அங்க போலீஸ்காரர் இருப்பான், அதனால போலீஸ்காரர் கூட நான் நிரூபிக்க தயாரு. சரி, போலீஸ்காரன் பிரச்சனை இல்ல, அங்க வக்கீல் இருப்பான், நான் நிரூபிக்க தயாரு. சரி, அதை மக்கள் பார்க்க கூடாது. அந்த மாதிரி உங்க மேல ஒரு குற்றம் சொல்லப்பட்டால் உங்களுக்கு வந்து ஆன்லைனோ இல்லாத வந்து போலீஸ் துறையோ எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். அதையும் என்ன செய்ய, எல்லாத்தையும் தடை போட்டுட்டு லாஸ்ட்ல வந்து நிரூபிக்கிறதுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துன்னு சொன்னா, இந்த லெட்டர் தூக்கி திரும்ப எங்ககிட்டே கொடுத்துட்டு நீங்க மெயில் அனுப்புங்க. மெயில் ஆரம்பத்தில் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம், உங்களுக்கு நினைவு இருக்கும், இத்தனை தலைப்புகள்ல போட்டோம், 2 தலைப்போட முடிஞ்சு போச்சு.
மீதி உள்ள தலைப்புக்கு மெயில் இருக்கிறதா தலைப்பு கூட ஓடி 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 வாலண்டே இழுத்து வந்து நம்ம செஞ்சா ஆளெல்லாம் கட் பண்ணீங்க. அந்த மெயிலுக்கு என்ன பதிலு அதுல கேட்கிறோம். அதனால இப்ப நம்ம லெட்டர் மூலம் கொடுத்தோம்னா அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு நீங்க என்ன செய்யலாம், மெயிலும் அனுப்புங்க. அது ஒரு டபுளா இருக்கட்டும். ஆரம்பத்தில் என்ன செய்யணும், வெங்கடேஷ் பேசும்போது என்ன பேசுறாரு தெரியுங்களா, பயங்கரமா நீங்க இப்படி பண்றீங்க, கவலைப்படுத்துறீங்க, அதை படுத்துறீங்க, இதை படுத்துறீங்க, நாங்க வந்து விவாதத்துக்கு தயாரா இப்போம் பேசும்போது நாங்க ரெடியா இருக்கோம், தயாரா இருக்கிறோம், எங்கனாலும் வருவோம், யாருனாலும் சொல்லுவோம், கருத்தை சொல்றாரு, அப்படி சொல்றாரு, இப்படி சொல்றாருன்னு சொல்லி பில்டப் பண்ணீங்க. அதைத்தானே லெட்டரா கொடுத்தோம், உடனே தூக்கி கையில் கொடுக்குறீங்க. அதுல என்ன இருக்குது, நீங்க வந்து வாங்கன்னு சொல்றோம், வர்றவங்க ரைட் ஓகே, அலைகளை தூக்கி போட்டுட்டு நீங்க வந்து மெயில் அனுப்புன்னு சொன்ன மாதிரிலாம் இருக்குது. அப்ப எதுக்காக இது கொடுக்குறோம், ஏற்கனவே நீங்க பல தலைப்பு போட்டிருக்கீங்க, அந்த தலைப்புக்கு பதில் இல்லை, பல தலைப்புகளை சொல்ல பதில் இல்லாதனாலதான் அந்த காரணத்துக்காக தான் நம்ம கூப்பிடுறோம். நீங்க இதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா நல்ல அது யார் ஒதுங்குறா, யார் ஓடுறா, வாய் சவால பொய் யார் பேசுறா, பித்தலாட்டை யார் பேசுறா, மக்கள் மத்தியில வந்து மோசமான வார்த்தைகளை யார் பேசுறா, எல்லாமே மக்கள் தெளிவாக. அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. சரிங்களா? அதனால இதை நீங்க தப்பிக்கிறதுக்கான, அதாவது எந்த சார்புக்கும் சொல்ல முடியாத அளவிற்கு தெளிவா இருக்குது. இதை நீங்க அக்செப்ட் பண்றது, நீங்க நிராகரிக்கிறது உங்களுடைய உரிமை. நிராகரித்தீங்கன்னாக்கா நீங்க எங்கள் மீது விட்ட பொய் குற்றச்சாட்டுகள் பொய்ங்கிறத வெட்டி வெளிச்சமாயிடும். நீங்க உங்கள் மக்கள் மத்தியில நீங்க கொடுத்த பில்டப் பொய்ங்கிறதும் நல்லா தெளிவா வெளிச்சமாயிடும். மீண்டும் சொல்கின்றேன், இது பக்கம் ஓடி இருந்தாலும் மீண்டும் நம்ம வந்து என்ன செய்வோம், வேதாகமத்தை குறித்தோ மற்ற விஷயங்கள் குறித்தோ கூட அது இறைவேதம் இல்லைங்கிறது வந்து நாங்கள் சில கேள்விகளை கேட்டு உங்களுக்கு நிச்சயமா புரிய வைக்கிறோம். உங்களுடைய நோக்கடிக்கிறதோ அதை கிண்டல் பண்றது எங்களுடைய நோக்கம் கிடையாது. உங்களுக்கும் நேர்வழி காட்டுங்கிற அந்த ஒரு அடிப்படையை தான் இதை கூட பயன்படுத்தி கொண்டு அதுவும் மறுபடியும் வச்சு நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் தயாரா இருக்கிறோம். இதற்கான ஒரு தெளிவான பதிலை சொல்லிட்டு நீங்க அதை ஓகேனீங்கன்னாக்கா நீங்க சரியா வந்துடும். சரிங்களா? அன்பான நண்பர்களே, இப்ப மீண்டும் பாத்தீங்கன்னா அதே பொய்ய மறுபடியும் சொல்லிருக்காங்க. அதாவது நேத்தே வந்து விசாரிச்ச போதே தௌஹீத் ஜமாத் தான் விசாரிச்சா கன்ஃபார்ம் ஆயிருச்சா, அதனாலதான் லெட்டர் அடிச்சாங்க. கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னு சொல்லியிருக்காரு. நீங்க திரும்ப இந்த வீடியோ போட்டு பாருங்க, கன்ஃபார்ம் ஆயிருச்சு நீங்க தான், அதனால நாங்க அடிச்சுட்டு வந்துட்டோம். இங்க வந்து ஏதோ ஒரு வெங்கடேசன் வந்து ஒரு பாய் கிட்ட பேசுறதுக்கு தலைமைச் செயலகத்துல இருந்து ஜெய்சங்கர் வராரு, அபிபுல்லா வராரு, பாய் வராரு. எங்க இருந்து யாரோ ஒரு வெங்கடேசன் பேசுறாராம். ஏங்க லட்சக்கணக்கான மக்கள் கிட்ட பேசுற நீங்க யாரோ ஒரு வெங்கடேசன் சாதாரணமா ஒரு பேசுறதுக்கு நீங்க எதுங்க படை பட்டாளத்தோட வருவீங்க? உங்களுக்கு என்ன அவசியம் வந்தது? அந்த வெங்கடேசனை பார்த்து எவ்வளவு பயமா, வெங்கடேசன் பேரை பார்த்து பயப்படுறீங்களே, யோசிச்சு பாருங்க, கொஞ்சமா சிந்திச்சு பாருங்க. அப்ப வெங்கடேசன் பேர் வச்சா நீங்க ஒரு பிஜே அவர்கள் கூட கூட்டு வந்துருவீங்களா? கொஞ்சமா யோசிச்சு பாருங்க. சாதாரண ஒரு பதில் சொல்றதுக்கு, சாதாரணமா ஒரு வெங்கடேசன் யாரோ ஒரு வெங்கடேசன் வந்து ஒரு பேசுறாருன்னா ஒரு விவாதமே கிடையாது, ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்காக பேசுறாரு, அவர்கிட்ட பேசுறாரு, அவர் ஒரு சர்ச்சில் உட்காந்து வீட்டுல உட்காந்து பேசுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஒரு சாதாரண வெங்கடேசன் நினைச்சிருந்தால் நீங்க வந்து இந்த லெட்டர் கொண்டு வந்திருக்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு நன்றாக தெரியும் வெங்கடேசன் கோயம்புத்தூர்ல இருந்து வெங்கடேசன் ஆண்டான்றது உங்களுக்கு நன்றாக தெரிஞ்சுதான் நீங்க வந்திருக்கீங்க. இப்ப நேற்று நைட்டே இதை அடிச்சவங்களுக்கு இது உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப ஜெய்சங்கர் அவர்கிட்ட ஜெய்சங்கர் அவர்கிட்ட இதையெல்லாம் திரும்ப சொல்லிருக்கோம். எங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய சையத் இப்ராஹிம் அவர்கிட்ட இருக்குது. அந்த மெயில் ஐடியில தயவு செய்து நீங்கள் அந்த லெட்டரை அனுப்புங்கள், அதுக்கான அவரை முன்னிறுத்தி அனுப்புங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். ஈவன் போன வாரத்துல தர்மபுரி மாவட்ட நிர்வாகி அமீது அவர்களிடம் பேசும் பொழுதும் இதே வார்த்தை சொல்லியிருக்கிறோம். பாய் எங்களுடைய சான் அமைப்புடைய இமெயில் ஐடி உங்கள்கிட்ட இருக்கு, நீங்க தயவு செஞ்சு அந்த இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்த சொன்னா ஜெயத் இப்ராஹிம் ஓடி விட்டார்கள் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு. தயவு செஞ்சு நண்பர்களே, நம்ம வந்து இந்த மாதிரி பழகவே இல்லை. ஓடி விட்டார்கள் குதித்து விட்டார்கள் அப்படிங்கறதுல நமக்கு இந்த வேலை கிடையாது. இந்த ஓடி விட்டார்கள் குடித்து விட்டார்கள் டிஎன்டிஜே வந்து அவங்க ரத்தத்துல ஊர்னது சும்மாவா சொல்லிட்டு இருப்பாங்க. எவனாவது நடந்து போனா கூட இல்ல ரோட்ல உட்கார்ந்து ஓடி கொண்டு இருக்கிறார் பவர் கட் ஆயிட்டு இருப்பாங்க. ரைட் ரைட் 2 நிமிஷம் ஓடி இருக்கு. 2 நிமிஷம் ஓடி இருக்கு. பவர் இல்லன்னு நினைக்கிறேன். பேசுங்க ஒன்னும் ரெக்கார்ட் ஆகுதுங்களா? அவர் வந்து சானவைப்புடைய வெங்கடேசன் வந்து சொன்னாரு ஜெயத் இப்ராஹிம் ஓடி விட்டாருன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லைங்க. வந்து கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பாருங்க, நான் என்ன சொன்னேன்றதை கொஞ்சம் திங்க் பண்ணணும். உங்களை மாதிரி இந்த ஓடி விட்டார்கள், நடுநடுங்கி விட்டார்கள், பயந்து விட்டார்கள் பேசுறதுலாம் நம்ம கிடையாது. அந்த மாதிரி நம்ம பேசவும் மாட்டோம். அந்த மாதிரி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க பேசணும்னா திரும்ப சில நேரங்கள் பேச வேண்டிய அவசியம் வருது. அடுத்தது சொன்னாங்க நாங்க லைவ் பண்றது பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பர்மிஷன் வாங்குறது என்ன, நாங்க இருக்கிறோம். இது ஒப்பந்தத்துல இல்ல. ஒப்பந்தம் என்ன சொல்றது, நாங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாதான் அது. நாங்க வந்து பர்மிஷன் வாங்கி தான் பண்ணணுங்கிறோம்.
ஏன்னா எங்களுக்கு தெரியும் அதோட விளைவு என்னன்றது. நீங்க என்ன வேலை செய்வீங்க, கிட்டத்தட்ட ஆல் ஓவர் தமிழ்நாடு இதுல இருந்தும் இந்தியாவில இருந்தும் பல மாநிலங்கள் இருந்து வந்திருந்தாங்க. எங்களுடைய அமைப்பை சேர்ந்தோம். 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல ஃபிளைட் டிக்கெட் செலவு பண்ணி குரான் நிறைவேறுமான்ற இதுக்கு ஜனவரி மாசம் 28ஆம் தேதி 29ஆம் தேதி வந்து இறங்கியாச்சு. ஆனால் அந்த விவாதம் நடத்த விடல. 2 லட்சம் ரூபாய் லாஸ். கேட்டா எங்க ஆபீஸ்ல வந்து உட்காருங்க, நாங்க லைவ் பண்றோம், போலீஸ் தடுத்தா நாங்க பாத்துக்கோம். நீங்க எங்க பாப்பீங்க, உங்க இதுக்குள்ள பாப்பீங்க. வெளியே வந்து இந்த பிரச்சனையை உண்டு பண்ணி கிறிஸ்தவ மத்தியிலையும் இஸ்லாம் மத்தியிலையும் வந்து பிரச்சனை உண்டாகுது, லைவ் நடக்குது, ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு ஏதோ ஒரு போலீஸ் இது பண்ணினால் இதுக்கு பொறுப்பு நாங்க தான் வருவோம். ஏன்னா இதே உங்க ஆட்கள் வந்து எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்த போதே அந்த டைம் உங்க ஆளும் நின்னாங்க. உங்க ஆளுங்க என்ன பண்ணாங்க, மழுப்பி ஒதுக்கி நின்றுட்டாங்க. அன்னைக்கு உங்களுடைய பலத்தை காமிக்கல, நீங்க நாங்க பார்த்து கொள்ளுகிறோம் அப்படிலாம் சொன்னவங்க அன்னைக்கு வரவே இல்லை. நீங்க ஒதுக்கி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தீங்க. அந்த லட்சணம் உங்களுடைய, நீங்க பொய்யர்கள், பொய் முகத்தை கொண்டவர்கள் எங்களுக்கு தெரியும். நீங்க எங்களுக்கெல்லாம் ஒரு பைசா செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்ககிட்ட விவாதத்துக்கு வரும்போது கூட உங்க ரூம்ல இருக்கிற சேருக்கும் டேபிளுக்கும் பணம் கொடுக்கணும்னு கேட்டாங்க, நாங்க கொடுக்குறோம்னு சொல்லி இருந்தோம். கடைசியில வேண்டாம்னு சொன்னீங்க, அதனால நாங்க விட்டுட்டு வந்தோம். இல்லன்னா உங்க தவி ஜமாத்துடைய தலைமைச் செயலகத்தில் உட்கார்ந்து சேருக்கும் டேபிளுக்கும் கூட பணம் கொடுத்துட்டு வருவோம். எங்களுக்கு நீங்க பணம் தர வேண்டிய அவசியம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. அடுத்து சொன்னாங்க நாங்க வந்து 100 ரூபாய் டிவிடி, அதுவே தப்பு. 100 ரூபாய் டிவிடி கிடையாது, 75 ரூபாய்க்கு போட்டு கொடுத்துருக்கோம். 100 ரூபாய் டிவிடி அப்படிங்கிற உண்மையாவே எங்களுக்கு ஒவ்வொரு கிளையில இருந்தும் பணம் அனுப்பிச்சு நீங்க இலவசமா 100 டிவிடி கொடுங்க, 1000 டிவிடி கொடுங்க, சித்தா கிளை அந்த கிளையில இருந்து 100 டிவிடி கொடுக்கறதுக்கு பணம் அனுப்பினாலும் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஆள் கிடையாது. அதனால நிச்சயமா எங்களால இலவசமா கொடுக்க முடியாது. அந்த இலவசமா கொடுக்கறதுங்கிறது நாங்க யாருக்கா 1-2 இலவசமா கொடுக்கணும்னா இண்டிவிஜுவலா கொடுக்கலாமே ஒழிய ஒரு அமைப்பு ரீதியாக நாங்கள் 100 இலவசமா கொடுத்தோம், 1000 இலவசமா கொடுத்தோம் அப்படின்னு. இப்ப நீங்க கேட்டீங்க நாங்க தோத்திருந்தா டிவிடி கொடுத்துருப்போமான்னு கேட்டீங்க. கொடுத்தது அதுக்கு தான், நான் தோக்கலன்னு காமிக்கிறதுக்கு தான். அதாவது உங்களுடைய விவாதத்துல நீங்க விட்ட பிளாப், நீங்க அடிச்ச அந்த குட்டிக்காரணத்தை வந்து வெளி மக்கள் தெரியக்கூடாது. கேட்டா நாங்கள் டிவிடி கொடுத்து விட்டோம் அல்லவா, நாங்கள் ஆயிரக்கணக்கில் அடித்து கொடுத்து விட்டோம்னா பிரபகண்ட பண்ண மக்கள் நினைச்சுக்குவாங்க. என்னடா இவங்க டிவிடி அடிச்சு கொடுக்குறாங்களே, தைரியமா கொடுக்குறாங்களே, அதனால வந்து இவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அப்படி ஒரு மைண்ட் செட்டப் நீங்க செய்யணும்னு விரும்புறீங்க. ஆனா இறைவனுடைய கிருபையினால அந்த ஒரு செட்டப் உங்களால செய்ய முடியாது. சேனல் பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த ஒரு செட்டப்பை எந்த மனுஷன் முன்னாடி செய்ய முடியாது. ஏன்னா நான் உண்மைகளை அறியக்கூடிய வகையில அந்த டிவிடி இருக்கு. எனக்கு அதை பாக்குறவங்க எங்களுக்கும் தெரியும். எத்தனையோ பேர் அதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் அதை பார்த்து உண்மைகளை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. அதுல வந்து எங்களுக்கும் மாற்றம் கிடையாது. அதனால இந்த மாதிரி காரியங்களை வச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப தவ்ஹீத் ஜமாத் வந்து இந்த லெட்டர் வாங்கிக்க அப்படின்னாங்க, நாங்க உண்மையா வாங்கிக்கிறோம், எங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் இதுல இருக்கிற டேட்டோ இந்த டேட் எங்களுக்கு ஃப்ரீ கிடையாது. எங்களுடைய அமைப்பை சேர்ந்த நண்பர்களும் அவங்க எல்லாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் கிடையாது, பல ஊர்கள் இருக்கிறாங்க. நான் ஒருத்தர் இருக்கிறேன்னா இப்ப எங்களோட சில சகோதரர்கள் இருக்கா, அவங்க முடிவெடுக்கக்கூடியவங்க அல்ல. எங்களுடைய தலைமை இதுல இருக்கிறவங்க ஜெரி தாமஸ் பிரதர் தான், அவர் தான் அதை முடிவு எடுக்கணும். நீங்கள் என்ன பண்றீங்க, எங்களுக்கு அபிஷியலா நீங்க எங்க இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க, நாங்க திரும்ப சொல்றோம் அப்படி சொல்லிருங்க அப்படின்னா அதை நாங்க திரும்ப சொல்றோம். இந்த லெட்டர் நாங்க வாங்கிட்டோம், நாங்க எங்க சைடுல இருந்து அனுப்புவோம். நீங்க உங்க தலைமை செயலகத்துல இருந்து நீங்க வாங்க வேண்டியது இல்ல, மெயில் ஐடி அனுப்பிச்சோம். இல்ல பரவாயில்ல, நாங்க இந்த லெட்டர் நாங்க வாங்குறோம், இந்த லெட்டர் வாங்கிக்கிறோம். ஆனால் இந்த டேட்டோ இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே நீங்களா ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணிருக்கீங்க. ஆனால் இந்த டேட் எல்லாம் வந்து வச்சுக்கிட்டு முடியாது. ஏன்னா எங்களுக்கும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அதனால ஒரே ஒரு இது, நீங்க மெயில் வழியாக இதை அனுப்புங்க. மெயில் வழியாக அனுப்பி அதை உங்க இன்டர்நெட்ல போடுங்க. நாங்களும் எங்களுடைய மெயில் வழியாக அனுப்பி நாங்க இன்டர்நெட்ல போடுறோம், Facebookல போடுறோம். எது வேணா உங்க Facebookல லட்சக்கணக்கான ஆட்கள் பார்ப்பாங்க, அப்ப நீங்க போடுறாங்க போடுங்க. நாங்க அதுலயே உங்களுக்கு மக்கள் மத்தியில சொல்லிட்டு போயிடுறோமே. ஏன் இந்த ரூம்களை வச்சுக்கிட்டு தான் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க கொடுத்தீங்க நாங்க வாங்கிட்டோம், அதுல ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நீங்க நாளைக்கு கேட்பீங்க, இது வரைக்கும் நீங்க மெயில் அனுப்பினா தான் வாங்குவேன்னு சொன்னீங்களே, அப்ப நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதே கூட நாளைக்கு ஒரு பெரியதா நாங்க கிடுக்குப்பிடி போட்டு கொடுத்தோம், அவர் வேறு வழி இல்லாமல் வாங்கி கொண்டார், இதே கூட உணர்வு இதெல்லாம் பில்டப் போடுவீங்க. ஏன்னா சாதாரண உட்கார்ந்து பேசினா பின்னங்கால் பிடரை அடிக்க ஓடினார். என்ன அதாவது ஒரு சாதாரண ஒரு நல்ல அறிவுள்ளவர்கள் பேசக்கூடிய விஷயமா அதெல்லாம் இல்ல. நல்லா பேசிட்டு போவோம், பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடினார்கள். என்னது இது பின்னங்கால் பிடல் அடிக்க ஓடுறதுங்கிறது வந்து கொஞ்சமா யோசிச்சு பார்த்தா நாங்க உட்காந்து பேசிட்டு வந்திருப்போம். இது தவ்ஹீத் ஜமாத் கூட நடந்த விஷயம் தான். அந்த ஆதாரங்களே நான் தரோம். சாதாரணமா உட்கார்ந்து பேசுறோம், விவாதம் தான் பண்ணுவோம், உங்ககிட்ட நாங்க ரூம்ல உட்கார்ந்து பேச மாட்டோம்னு ஒரு தவ்ஹீத் ஜமாத்தோட நிர்வாகி சொல்றாரு. அடுத்த வாரம் உணர்வு பத்திரிகைகள் வருது, கிறிஸ்தவ பாதிரியார்கள் பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓட்டம். அந்த அளவுக்கு போலி நாடகங்களை ஆடக்கூடியவர்கள் தவ்ஹீத் ஜமாத்துக்காரங்க. அதையும் இறைவன் இங்கதான் நிரூபிச்சுட்டான். அதை நீங்க பாக்குறீங்க. இன்னைக்கு இந்த லெட்டரை எழுதிட்டு வெங்கடேசன் வந்துட்டு
இதை நேரத்தே போன் பண்ணி நாங்க டிஎன்டிஜே நீங்க தைரியமா வாங்க நம்ம ரெண்டு உட்காந்து பேசுவோம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி நாங்க வந்துட்டு போறோம். நீங்க தவ்ஹீத் ஜமாத்துன்னு சொன்னதா அவர் சொன்னார். நான் தவ்ஹீத் ஜமாத்துன்னு சொல்லவே இல்லை. அவர் தவ்ஹீத் ஜமாத்துல கேட்டாருன்னு சொல்ல. நீங்க எந்த ஜமாத்துன்னு தான் வந்தோன்னு உட்காந்து கேட்டேன். அவர் நான் ஜவீத் ஜமாத் ஆதரவாளர் அனுதாபின் எல்லாம் சொன்னாரு. அவர் எந்த ஜமாத்துன்னு சொல்ல. அவர் ஜாகிர் நாயக் சிடி கொடுத்திருக்கிறார். ஆனா தவ்ஹீத் ஜமாத் ஜாகிர் நாயக் வழிகாட்டில் இருக்கிறவர். அவர் ஜாகிர் நாயக் டிவிடி வச்சுதான் தாவா பண்ணிட்டு இருக்கிறார். அந்த லட்சத்துல இருக்கு பாத்துக்கங்க. அப்போ இதுதான் இவங்களுடைய பொய் முகங்கள், போலி முகங்கள். வெளியே ஒரு மாதிரி பேசுவாங்க, டிவிடி வீடியோக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். ஆனா நாங்க எப்பவும் ரெடி தான், இன்னைக்கும் சொல்றோம் ரெடி தான். அதுக்கு நாங்க பயப்படல. ஒப்பந்த சரத்துகள் அடிப்படையில் ஒருவேளை லைவ் பண்ணணும்னாலும் சரி, பண்ணாவிட்டாலும் சரி, இனி எந்த ஒப்பந்தமானாலும் அது போலீஸ் பர்மிஷனோட நடக்கிறதுக்கு நாங்க தயார். நீங்களும் தயாரா இருந்தா வாங்க, எங்களுடைய ஆட்கள் அனுப்புறோம், நீங்களும் வந்து எடுக்க பண்ணுங்க. ஆனால் அதுக்கு முன்பாக நீங்கள் அனுப்பிச்சிருக்கிற டேட்டு இந்த காரியங்கள்லாம் வந்து பிக்ஸ் பண்ணணும். அதுக்காக நீங்க மெயில் வழியாக தான் எங்களை தொடர்பு கொள்ளணும், இல்ல தொலைபேசி வழியாக தொடர்பு கொள்ளுங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. டேட் கன்ஃபார்ம் பண்ணணும், எந்த டேட்ல உங்களை சந்திக்கிறது, அதுக்கு எங்க ஆட்கள் யாரெல்லாம் வருவாங்க, யார் வந்து போலீஸ் பர்மிஷனுக்கு போறது, மீதம் இருக்கிற எல்லா விவாதங்களும் 11 விவாதங்களையும் செய்து நிச்சயமா இஸ்லாம் ஒரு பொய் மார்க்கம்ன்றது இதுக்கு மேலே நிரூபிக்க போறோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் இஸ்லாம் வந்து எப்படிப்பட்ட மார்க்கம் நம்ம நிரூபிச்சிருக்கோம். அப்ப சொன்னாங்க நீங்க டிவிடி முன்னாடி அப்படி பேசுங்க, பின்னாடி இப்படி பேசுங்க. டிவிடிக்குள்ளதான் வந்து திருத்தக்கூடாது. முன்னாடி வந்து இவங்களே வந்து அவங்க டைட்டில் கொடுத்தா போடுறாங்க. டைட்டில் சேர்க்கக்கூடாது, இது சேர்க்கக்கூடாதுன்னு எங்கேயும் கிடையாது. அதுல நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்னா, எங்க மக்கள்கிட்ட உண்மையாலுமே நீங்க 60 ரூபாய் பேசிருக்கீங்க, ஆபாசமா தான் பேசுங்க, நாங்க பேச முடியாது, உங்க அளவுக்கு நாங்க இறங்க மாட்டோம் விவாதத்திலே சொல்லியிருக்கிறோம். அந்த அளவுக்கு எங்க ஆட்களே கேவலப்படுறாங்க, எங்க ஆட்களே அப்படி பேசுறாங்க, உண்மையாலுமே ஆபாசமா பேசிருக்கீங்க. எங்க மக்கள்கிட்ட நாங்க பாக்காதீங்கன்னு சொல்ல, நீங்க பாருங்க, இதை அறிஞ்சுக்கன்னு சொல்லியிருக்கிறோம். தெரிஞ்சுக்கங்க இஸ்லாமியருடைய சிந்தை எவ்வளவு கேவலமானதாக. அதுவும் குறிப்பாக நான் எல்லா இஸ்லாமியில சொல்ல, குறிப்பாக தவ்ஹீத் ஜமாத் டிஎன்டிஜேவை சேர்ந்த இஸ்லாமிய நண்பருடைய சிந்தை எவ்வளவு கேவலமான சிந்தையாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை பேசும் பொழுது எவ்வளவு கேவலமாக பேசக்கூடியவராக இருக்கிறாங்க அப்படிங்கறத அந்த இதுல பேசியிருக்கிறோம். இப்போ நான் சொல்றேன், அதுதான் உண்மை. மற்ற எல்லா இஸ்லாமியிலும் நான் சொல்லல. குறிப்பாக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் எந்த விஷயத்தையும் கேவலமா சிந்திக்கும். அது வந்து மாற்றம் இல்ல. அது எங்க பேசினாலும் நம்ம இன்னும் ஒரு விவாதம் வச்சாலும் அவங்க நின்றுகிட்டு பல ஆபாசங்களையும் சும்மாவாதும் ஆபாசம் சொல்லிட்டு பேசுவாங்க. நம்மளால அந்த மாதிரி பேச முடியாது. நம்ம கண்ணியத்தை என்னைக்குமே நிறைவேற்றுவோம். அதுதான் எங்களுக்கு பைபிள் சொல்லி விட்டு கொடுக்கறது இல்ல. பைபிள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுதான். அதுல நாங்க சரியா இருப்போம். ஆனால் சில விஷயம் உண்மையில எடுத்து சொல்லுவோம், அதுல மாற்றம் கிடையாது. ஆனால் உண்மை என்ற பேர்ல இந்த வீடியோஸ் வந்து ஒரு 3 daysல வந்து நீங்க கொடுத்துருங்க. நீங்க ஒரு நிமிஷம் சார், அதுதான் ரெடி பண்ணுங்க. ஏற்கனவே ஒரு வாரம் தான் சொல்லுங்க. அதே மாதிரி முன்னாள் ஒரு வாரம் பேசிக்குவோம். இப்போ எங்களுக்கு என்ன டைம் அந்த டைம் தான் கொடுக்க போறேன். எந்த டைம் கொடுக்க 5 நாள் வச்சு 5 நாள் நீங்க 1ஆம் தேதி நாங்க உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். நீங்களும் அவங்க 2 பேரும் தனி இண்டிவிஜுவலா சந்திச்சு பேசி நீங்க ஸ்டீபன் கையில கொடுத்துருங்க, நானும் அதே கூட ஒரிஜினல் எடிட் பண்ணாம ஒரிஜினல் எடிட் பண்ணாம கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம் எப்படி எதுவுமே எடிட் பண்ணாம கொடுத்தோமோ அதே நான் கொடுக்குறோம். அதே மாதிரி நிறைய இதில் கொடுக்கல. ஒப்பந்த டிவிடி கொடுக்கல. என்னது ஒப்பந்த டிவிடி கொடுக்கல. ஒப்பந்த டிவிடி போன ஒப்பந்த டிவிடியே கொடுக்கல. நீங்க கொடுத்துறீங்களா? நீங்க கொடுத்தா நாங்க கொடுப்போம். அதான் 2 பேரும் கொடுக்காம இருக்கும்போது யாரும் கொடுக்கணும்னு நீங்க அது சம்பந்தமா மெயில் அனுப்பிச்சீங்களா, சுட்டி காட்டினீங்களா? இப்போ நாங்க நீங்க கொடுத்தோம், நான் கொடுத்தோம், நீங்க கொடுக்காம நம்ம கேட்கும் பொழுது கொடுக்கல. அதனால என்ன விஷயம்னாக்கா நம்பிக்கை இருக்கு இந்த ஒப்பந்தத்துல வந்து இவரும் கரெக்டா பெரிய விஷயம் அதான் ஒப்பந்தத்துக்கு முன்னாடியே மீறப்பட்டது இல்ல. அதனாலதான் போன டைம் ஒப்பந்த டிவிடி கொடுக்காதனாலதான் இப்ப கொடுக்கணும். ஒப்பந்தத்துக்கு முன்னாடி சில இடங்களை பண்ண மாதிரி தகவல் நீங்க சுட்டி காட்டுறீங்க. அந்த கேள்வி நம்ம கண்டிச்சு அது ஏற்று அப்செட் ஆயிட்டு 2 விவாதம் நடத்திட்டோம். ஒரு சில நீங்க எப்ப என்ன பண்ணிருக்கீங்க, விவாதம் நடத்திருக்க கூடாது. 2 விவாதம் நடத்தி முடிஞ்சு போன விஷயத்தை மீண்டும் ரீசெட் பண்ணும்போது நீங்க பண்றீங்க. எப்ப ஒரு விவாதம் நடந்தோட இந்த பிரச்சனையே வருது. ஒரு விவாதம் ஒரு ப்ராப்ளம் இல்ல, அப்பவே பிரச்சனை வருது. முந்தின நாள் நைட்டு நம்ம 2 பேரும் பேசுறோம், ஜெயதி பிறகு நாம பேசுறோம். நீங்க ஆன் பண்ணிட்டீங்க. அதாவது சகோதரர் சொன்னாரு, வெங்கடேஷ்னா தவ்ஹீத் ஜமாத் வந்து நடுங்குது. அதனால பாருங்க, மாநிலத்தில இருந்து எல்லாம் வந்து ஹபீபுல்லா வந்திருக்கிறாரு, ஜெய்சங்கர் வந்திருக்கிறாரு, இந்த பேர் ஆள்லாம் வந்திருக்காங்க. நாங்க ஒரு காலத்துல ஓடி ஓடியில அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நாங்க வந்து வெங்கடேஷன் கிடையாது. சாரே சொன்னார் முன்னாடி, நாங்க ஒரு கல்லு உடைக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்க அப்படி யாரையும் கேவலமா பார்க்க மாட்டோம்.
உங்க பைபிள்ல இருக்குது கை உடைஞ்சவன், கால் உடைஞ்சவன், மூக்கு உடைஞ்சவன் இப்படிலாம் உள்ள வரக்கூடாதுன்னு நீங்க வேணா வேற வேற பார்க்கலாம். நாங்க எல்லாரும் ஆதமுடைய பிள்ளைகள் எங்களுடைய சகோதரர்களா பார்ப்போம். அவனும் நேர்வழியில் வரணும், நரகத்துறை விளிம்பிலிருந்து தப்பிக்கணும் தான் எங்களுடைய கோரிக்கை. நீங்க சொல்லக்கூடிய அந்த கல்ல உடைக்கக்கூடிய கூட்டத்தை கூட இதை விட நம்மளோட பெரிய போஸ்டிங் இருக்கக்கூடிய நாங்க அப்படி பார்த்துருந்தோம். அதெல்லாம் நிர்வாகத்துக்கு தான் போஸ்டிங் வச்சிருக்கோம். அந்த மாதிரியான மிகப்பெரிய உங்களுடைய பார்வையில பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பை என்ன செஞ்சிருக்கோம் அவங்க சொல்லிட்டோம். அதுக்காக கல் உடைக்கிறவங்க பார்த்து பயந்து போயிட்டு வந்துட்டதா வந்து நீங்க திருச்சி பேசுறது வந்து நீங்க மாத்தீங்க, அது பெரிய தப்பு. நீங்க ஆமா சரிங்களா? மேலப்பாளையத்துக்கு போன ஒரு சகோதரர் வந்தாரு. அதே மாதிரி வந்து அப்துல் காதர் சொல்லிட்டு பேரை போட்டு ஒரு சகோதரர் ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு சபையில போயிட்டு அந்த மாதிரி திருச்சி பேசப்படாரு. அங்க போய் நேரடியாக அவரை கண்டிச்சு, நீ அந்த மார்க்கத்துல இருந்தாக்கா நீ முழுமையான உன்னுடைய மார்க்கத்துல இருப்பா, இதுப்பா இன்னொரு மார்க்கத்தை சீண்டி பாக்குற மாதிரி நீ வரேன்னு சொல்லிட்டு அவருக்கு புத்திமதி சொல்லிட்டு நாங்க நேரடியா வந்துட்டு தான் இருக்கிறோம். அப்ப நாங்க வெங்கடேஷ் இவரு அவரும் பாக்குறது கிடையாது. நாங்க அந்த மாதிரியான ஒரு எண்ணமும் கிடையாது. உங்களுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு பயம் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கிறத வந்து நாங்க மறுபடியும் பதிவு பண்ணிக்கிறோம். கேஷெட்ல ஏங்க முன்னாடி விவாதம் எதுக்கு நடத்துறோம், கேஷெட் எதுக்கு போறோம்? மக்கள் பார்த்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல முன்னாடி வந்துட்டு நீங்க வந்துட்டு பார்த்து உங்களுடைய விசுவாசத்தெல்லாம் நீங்க குலைத்து விடாதீர்கள், உங்களுடைய விசுவாசத்தெல்லாம் நீங்க விட்டு விடாதீர்கள் நீங்க எதுவும் சொல்றீங்க? ஓட்டு போட்டா மக்கள் யார் வராங்கன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுப்பாங்க. ஓட்டுக்கு முன்னாடி பத்திரிகையில கருத்து கணிப்பு போடுவார்கள். இந்த கட்சி வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, இவர்கள் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அந்த மாதிரி திருச்சி பேசுற வேலையை நீங்க தான் டிவிடி செஞ்சிருக்கீங்க. நாங்க டிவிடி தமிழ்நாட்டில் நடந்து ஸ்டார்டிங் இருந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த டயத்துல இருந்து முடிகிற வரைக்கும் தான் தவிர இடையில யாருடைய கருத்தோ நாங்க வந்து மேல வைக்கிட்டோம் மிகைத்து விட்டோம் வேணா இந்த டிவிடி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கீங்க அப்படின்னு நாங்க எந்த வீடியோ கொடுத்துட்டோம். சத்தியம் எது கரெக்டா மக்கள் மத்தியில போய் சேரும், மக்கள் மத்தியில போய் சேரும் அப்படிங்கிற டிவிடியில நாங்க எந்த விதமான குறையும் செய்யல. எடிட் அதுதான் எடிட். முன்னாடி ஒரு கருத்தை நீங்க பதிவு பண்ணி அந்த பார்வையில அவங்களை பாக்குற மாதிரி கொண்டு வந்து அந்த கோணத்துல நீங்க பாக்குற மாதிரி செய்யக்கூடிய அந்த டாக்டிக்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டு தவிர்த்தமா செய்யல. நாங்க வந்து அது மாதிரி பண்ணுவோம். நிறைய கொடுத்துட்டோம் இவங்க ஜெயிச்சுட்டு தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க நம்பிடுவாங்க. தௌஹீத் ஜமாத்ல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் முஸ்லிம்கள் என்ன அந்த மாதிரி உங்களுடைய சபைக்கு வர மாதிரி பாஸ்டர் பாதிரியார் எதை சொன்னாலும் தலையாட்டிட்டு போற கூட்டத்தை நாங்க உருவாக்கி வச்சுக்கணும் நினைக்கிறீங்களா? நாங்க பகிரமா கேள்விகளுக்கு எளிய மார்க்கம் இனிய மார்க்கம் நடத்துறோம். மக்களை கேள்வி கேட்கக்கூடிய மக்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஜமாத் நாங்க. சகோதரர் கூட சொன்னா நாங்க கூட அது மாதிரி நடத்தக்கூடிய திட்டம் இருக்குன்னு அன்னைக்கு கூட இவர்கிட்ட நான் பதிவு பண்ணேன். நீங்க அது மாதிரி நடத்தீங்கன்னா முதல்ல கேள்வி கேட்டு கேட்கக்கூடிய ஒரு முஸ்லீம் தான் பெரும்பாலான இருப்பாருன்னு சொல்லிட்டு சொன்னாரு. தவிர இதற்கு எந்த ஒரு கிறிஸ்தவரும் இனிய மார்க்கம் மாதிரி கிறிஸ்தவம் ஒரு இனிய மார்க்கம் உங்களுக்கு வேற வந்து என்ன சந்தேகம் இருக்கு? பொதுமக்களே வந்து வாங்க கேளுங்க நாங்க விளக்கம் தரோம்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு போறாங்க. தவிர செய்யக்கூடிய தைரியம் அவங்களுக்கு இல்ல. அதுல இருந்து தெரியுது அவங்களால அந்த சத்திய மார்க்கம் இல்ல, அது கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்க்க முடியாது அப்படிங்கறது வந்து தெரிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து ஒப்பந்தத்தை பத்தி சொன்னாரு. நீங்க சொன்ன டேட்டுக்கு வர முடியாது, நியாயமான கோரிக்கை தான். அதுல பதில் சொல்லக்கூடிய ஒரு டேட் இருக்கு. அந்த டேட்ல நீங்க என்ன செய்யணும், இது குறித்து பேசுவதற்கு இந்த தேதியில நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதில் மட்டும் அனுப்புங்க. அது கெடு வச்சிருக்கல டேட்டு, அந்த கெடு வச்ச டேட்ல நீங்க வரணும் தான் நிர்பந்திக்கணும் தான், அது செய்ய முடியாது. உங்களுக்கு பல விதமான வேலைகள் இருக்கலாம், உங்களுக்கு முன்னேற்றி சில ஏற்பாடுகள் செய்ய வேண்டியது இருக்கலாம். ஆனா நீங்க என்ன செய்யலாம், இந்த டேட் கெடு வைக்கிறோமா அந்த டேட்ல நீங்க தெரிவிக்கலாம், இந்த டேட்ல நாங்க வந்து பேசுறோம், நாங்க வருவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கறத வந்து நீங்க என்ன செய்யலாம், அதுல இருந்து நீங்க அனுப்பி ஆக வேண்டும். அவங்க வந்து அப்படி பேசுறது பாருங்க, பின்னங்கால் பிடரில வளர்ப்பு மாதிரி பேசுறாங்க, பயந்து ஓடுகிறார்கள், நடுங்குகிறார்கள் சொல்றாங்க. ஒருத்தர் குழுல நடுங்கிறான், இல்லப்பா நடுங்குறது தான் கேட்போம். பயந்து ஓடுறான், ஏன் பயந்து ஓடுறது தான் கேட்போம். ஒரு காரியம் இருக்கிறதாக்க அந்த காரியத்தை செய்யும்போது அந்த காரியத்திற்கான வார்த்தை போட்டுத்தான் பேசும், அதுதான் நியாயமான விஷயம். அப்ப பைபிள்ல ஆபாசமா இருக்குதுங்க, ஆபாசமா பேசணும்னாக்கா உங்க மனசை தொட்டு பேசுங்க. எதுவுமே இல்லாம பைபிளை தொடாம வெளியே இருந்து ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்துட்டு வந்து ஏதாவது ஒரு செக்ஸ் புக்ல இருந்து 4 வரியை படிச்சு அப்படி நாங்க பேசணும்னாக்கா நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டே எங்களுக்கு பொருந்தும். நாங்க பைபிள்ல இருந்து எடுத்து இப்படி ஆபாசமா இருக்குன்னு உடனே ஆன்மீகத்தை பத்தி பேசக்கூடிய இடத்துல என்ன சார் இதுன்னு அவர் நீங்க விவாதத்துல கேட்கலாம். ஆன்மீக பத்தி பேசுற இடத்துல ஆன்மீக புக்ல தான் நம்ம கேட்கிறோம். நீங்க என்ன கேட்கலாம், ஏங்க பைபிளை பத்தி பேசுறதுல வேற என்னமோ புக்கை படிக்கிறீங்க அப்படி நீங்க கேட்டீங்கன்னா சரி. ஆபாசமா இருக்கிறது ஆபாசமா சொன்னதான் உணரும், நாங்க அப்படிலாம் பேச மாட்டோம். அப்ப உங்க கடவுளோட நீங்க எவ்வளவு பரவாயில்லையே, உங்க கடவுள் இதை விட ஆபாசமா பேசுறதை நாங்க எடுத்து காமிச்சா அது ஜீரணம் பண்ண உங்களால முடியல. நாங்க சாதாரண மனிதர்கள், ஏங்க ஓடுறீங்க, ஏங்க நடுங்குறீங்க, பின்னங்கால் பிழையில் பட ஏங்க ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு நாங்க கேட்டாக்கா நாகரிகம் தெரியலன்னு நீங்க சொல்லி எங்களை புறக்கணிக்கிறோம் நீங்க விரும்பக்கூடிய நீங்கள் உங்க கடவுள் இதை விட ஆபாசமாக கேவலமாக நீங்க கூட பேச விருப்பப்படாத வார்த்தைகள் தான் போட்டு பேசி இது கடவுள் வார்த்தை மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணல. அப்ப உங்களை நாங்க எப்படி புறக்கணிக்கிறோம்? அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது, எந்த விதமான முகாந்திரமும் இதுவுமே கிடையாது. அப்ப கல் உடைக்கிறவங்க கிட்டே நாங்க போவோம், வெங்கடேசா இருந்தாலும் போவோம், உலகத்துல எவ்வளவு பெரிய கும்பலா இருந்தாலும் போவோம், யாரா இருந்தாலும் அது அசத்தியம் தோத்துப்படும். எங்க இடத்துல சத்தியமான வார்த்தை எங்களுக்கு வெளிக்காட்டு இருக்கு. ஆனா நாங்க இன்னார்தான் அவர் தான் போக மாட்டோம், நாங்க இப்படி பயந்து ஓட மாட்டோம். ஒப்பந்தத்துல வந்து கமிஷன்ல போனோம், நேரடி ஒளிபரப்பு பண்ணக்கூடாது, நீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது, நாங்க செவத்துக்குள்ள மட்டும் கூப்பிட்டு எங்களை அடிச்சிருங்க, நாங்க நாளைக்கு இன்னொரு கண்டிஷன் போடுவீங்க, டிவிடி மக்கள் மத்தியில் போய் பெரிய பிரச்சனை வருது அதனால வீடியோ கூட எடுக்க வேண்டாம், நாங்க 4 செவத்துக்குள்ள வரோம், நீங்க எவ்வளவு உங்களால கேட்டு கேள்வி கேட்டு அடிக்க முடியுமோ பதில் சொல்ல முடியாம எங்களால ஓட முடியுமோ நாங்க
நாங்க சொல்றதுக்குள்ளே முடிச்சுக்கிறோம். வெளியே போய் நாங்க மேல போட்டுட்டு நாங்க கேட்டோம் டிஎன்டிஜி பதில் சொல்லாம ஓடிச்சுன்னு சொல்லிட்டு நாங்க சொல்லணும் புது புது ஷர்ட்டா போடுவீங்க. எல்லா ஷர்ட்டுக்கும் எப்படி பண்ண முடியும்? ஒரு ஷர்ட் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு பாக்கணும். உடனே வந்துருச்சு நாங்க லைவ் பண்ண மாட்டோம். உடனே நாளைக்கு டிவிடி பார்த்து கூட ஒரு பிரச்சனை வரும், கேமரா லைவ் கூடாதுங்க, நாங்க வர மாட்டோம், எங்க சமுதாயத்துல எங்களுக்கு கேலி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு முடிவு எடுப்பீங்களா? அப்ப இந்த மாதிரியான நீங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அறிவுக்கு பொருத்தம் இல்லாமல் நீங்க பேசுறது முன்னுக்கு பின்னாக முரணாக இருக்கிறது நமக்கு தெரியுது. நாங்க அந்த மெயில் ஐடி எடுத்துட்டோம். வெங்கடேஷ் ஒரு வேலை இருந்தால் இதை கொடுப்போம், வேறு வெங்கடேஷ் இருந்தால் பேசுங்கிற அடிப்படையில நாங்க முன்னேற்பாடா தயாரிச்சிருக்கோம். நாங்க பல இடத்துல பார்த்திருக்கிறோம். இப்போ கூட சொன்னாங்க நாங்க அதே இது ஒரு விஷயம். அதே மாதிரி பாத்தீங்களா இவங்க வந்து அப்துல்லா வந்து ஜாக்கிர் நாயக் கேசட் எல்லாம் கொடுத்துருக்காரு. இல்ல நான் சொல்லிடுறேன், நான் சொல்றேன் ஜாக்கிர் நாயக் கேசட் எல்லாம் கொடுத்துருக்காரு.